உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். மொரிங்கா ஒலிஃபெரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ட்ரம்ஸ்டிக் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது முருங்கை. இந்த முருங்கை இலை சாறு எடுத்து அன்றாடம் காலையிலே 25 முதல் 30 மில்லி லிட்டர் வரையிலே அதை காலையிலே பருகி வருகின்ற பொழுது சில வாரங்களிலே இந்த முருங்கை சாறு என்பது ஒரு அற்புதமான ஹீமோகுளோபின் என்கின்ற மருத்துவ குணத்தை நமக்கு தருகிறது. இந்த ஹெச்பி என்கின்ற குருதியிலே இருக்கின்ற இரும்பு சத்துவத்தை அதிகப்படுத்துகிறது, நெஞ்சக சளியை கரைக்கிறது, மலச்சிக்கலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது, எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாகவும் இந்த முருங்கை சாறு நமக்கு பயன் தருகிறது. புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இந்த முருங்கை சாறு பெற்றிருக்கிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, சூடான வடித்த சாதத்தை எடுத்து அதனோடு ஒரு அரை தேக்கரண்டி வெண்ணெய் சேர்த்து உறவாடும்படி கலந்து, அதாவது ஒரு பிடி சூடான சாதம், ஒரு தேக்கரண்டி வெண்ணெய், இரண்டையும் ஒரு சேர கலந்து ஒரு துணியிலே கிழியாக, அதாவது மூட்டையாக கட்டி வைத்து கொண்டு நீராகாரம் என்று சொல்லும்போது பழைய அமுது நீர், அந்த நீரிலே இந்த கிழியை முக்கி நனைத்து அதை கொண்டு கண்களை ஒத்தடம் கொடுக்கின்ற பொழுது சுடு சாதம், பொறுத்து கொள்ளக்கூடிய சூட்டிலே இருக்கக்கூடிய சாதம், வெண்ணெய், அதை நீராகாரத்திலே துவைத்து கண்களுக்கு ஒத்தடம் கொடுப்பது. இப்படி கொடுக்கின்ற பொழுது கண்களிலே இருக்கின்ற சிவப்பு, கண்களிலே ஏற்படுகின்ற கன்ஜங்டிவிட்டிஸ் என்கின்ற அழுக்கு படிதல், பொழிப்பு, கண் பார்வை குறைபாடு இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக இந்த சுடுசாதத்தோடு சேர்ந்த வெண்ணெயும் நீராகாரமும் ஒரு அருமருந்தாகி பயன் தரும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, கிளிட்டோரியா டெர்னேட்டியே என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பட்டர்ஃப்ளை பீ என்று ஆங்கிலத்திலே இது பெயரை பெற்றிருக்கிறது. அபராஜிதா என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது. இந்த கிளிட்டோரியா டெர்னேட்டியே என்கின்ற பொழுது இதை சங்குப்பூ என்று சொல்லுவார்கள். தமிழிலே சங்குப்பூ என்று, சங்கை போன்ற வடிவம் உடையதாக இது விளங்குகிறது. கிளிட்டோரியா என்று சொல்லுகின்ற நிலையிலே பெண்களுடைய இன உறுப்பை குறிக்கக்கூடியதாக விளங்குகிறது. ஒரே உருவத்தை உடைய பொருட்கள் அதற்கு மருந்தாகிறது என்று நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையிலே இது பெண்களுக்கான பல பிரச்சனைகளை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குறிப்பாக வெள்ளைப்போக்கு, கொனேரியா என்கின்ற நிலை, அதோடு கூட இந்த ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய பெண்களுடைய குழந்தையின்மை, ஆண்களுடைய இன்ஃபெர்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஆண் மலடு, இவற்றையெல்லாம் போக்கி த ஸ்பெர்ம் கவுண்ட் என்று சொல்லக்கூடிய விந்து அணுக்களை அதிகப்படுத்தி மொட்டிலிட்டி என்றெல்லாம் சொல்லக்கூடிய பயணத்தன்மையை விரிவாக்கக்கூடியதாக இந்த மூலிகை நமக்கு பயன் தருகிறது. அதோடு கூட இந்த பைல்ஸ் என்று சொல்லக்கூடிய மூலத்தை போக்கக்கூடியதாக ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று இந்த மூலத்தினாலே வரக்கூடிய வலிகளை இது மேல்பற்றாகவும் உள் மருந்தாகவும் நமக்கு பயன்படுகிறது. அதோடு இது நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தருவதாக இருந்து இந்த மெமரி பூஸ்டர் என்று சொல்லக்கூடிய வகையிலே
ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த சங்குப்பூனுடைய சமூலம் நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது. காய்ச்சலை போக்குகிறது, வயிற்றுப்போக்கை இது நிறுத்துகிறது, சிறுநீர் தாரையில் இருக்கின்ற சிக்கலை போக்குகிறது, நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தருகிறது. இப்படி பல்வேறு நலங்களை உடைய இந்த சங்குப்பூ செடி எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு காக்கணம்னு சொல்லக்கூடிய சங்குப்பூ செடியோட மருத்துவ குணங்கள் என்ன, சங்குப்பூ கொடியின் பாகங்களை நம்ம எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இந்த காக்கணம் 2 வகைப்படும், கரும் காக்கணம் மற்றும் வெண் காக்கணம். கரும் காக்கணம் அப்படின்றது இந்த மாதிரி நீல நிற பூக்களை கொண்ட சங்குப்பூ செடி. அதே போல வெண் காக்கணம்ன்றது வெண்மை நிற பூக்களை கொண்ட சங்குப்பூ கொடி. இந்த கொடியோட பூக்கள், இலைகள், வேர் இது எல்லாமே நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். சங்குப்பூ கொடியோட இலைகளை மட்டும் தனியாக எடுத்து நம்ம சாறு எடுத்துடணும். அந்த சாரோட சம அளவு இஞ்சி சாறு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எல்லா சாரையும் சேர்த்து நம்ம ஒரு 10 ml அளவுக்கு கொடுத்துட்டு வரும்பொழுது இலைப்பு நோயினால் உண்டாகக்கூடிய வியர்வையை தணிக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும். அதே போல் இந்த சங்குப்பூ கொடியோட இலைகளை, இந்த இலை சாரோட நம்ம உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு நெறிக்கட்டிகளுக்கு மேலே எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நெறிக்கட்டிகள் கம்மியாகும். குழந்தைகளுக்கு சளி பிடிக்கும் பொழுது காதுக்கு பின்னாடி நெறிக்கட்டும். அதே போல் நமக்கு பல்வலி, வாயில் ஏதாவது கொப்பளம் போன்ற பிரச்சனைகள், தொண்டை புண் போன்ற பிரச்சனைகள் இருந்ததுனால நெறிக்கட்டிகள் தாடைகள்லாம் நமக்கு உண்டாகும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த நெறிக்கட்டிகளுக்கு சங்குப்பூ இலை சாரோட நம்ம உப்பு மிக்ஸ் பண்ணி எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணலாம், வெளிப்பூச்சா பயன்படுத்தலாம். இன்றைக்கி நம்ம வெண் காக்கணம்னு சொல்லக்கூடிய வெள்ளை சங்குப்பூ வேரை பயன்படுத்தி ஒரு மருந்து தயார் பண்ண போகிறோம். இந்த மருந்து தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேரை சுத்திகரிக்கிற முறை என்னன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வேரை நம்ம சுத்திகரிச்சுட்டு தான் மருந்துக்காக பயன்படுத்தணும். அப்படியே எடுத்தோம்னா இது வாந்தி, குமட்டல் போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கும். இந்த காக்கணம் வேர் எடுத்துட்டு நம்ம மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேர் பகுதி மட்டும் கட் பண்ணிவிட்டு சிறு சிறு துண்டுகளாக நம்ம கட் பண்ணி காய வச்சிடணும். நல்லா காய்ந்த அந்த வேர் எடுத்து பாலில் இட்டு நல்லா வேக வச்சுட்டு திருப்பி அதை காய வச்சு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கணும். ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி பவுடர் தயார் பண்ணி வச்சுருக்கோம். பச்சையாக இருக்கக்கூடிய இந்த வேரை நம்ம காய வச்சு பாலில் வேக வச்சு மறுபடியும் அதை காய வச்சு பவுடர் பண்ணி சலிச்சு வச்சுருக்கோம். இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுருக்க வேர் பொடியை தான் நம்ம பயன்படுத்தணும். டைரெக்டாக இந்த வேர் எடுத்து இடித்து போட்டு நம்ம மருந்து செய்யக்கூடாது. இப்போ நம்ம இந்த மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு நீர் விட்டுக்கலாம். ஒரு 50 ml அளவுக்கு நீர் விட்டுட்டு அதோட இந்த காக்கணம் வேர் பொடி ஒரு 250 மில்லிகிராம் அளவுக்கு தான் சேர்க்குறோம். நம்ம அதிகமாக இது சேர்த்தோம்னா பேதியை உண்டாக்கும். அதனால் 250 மில்லிகிராம்ஸ் அளவுக்கு நம்ம சேர்த்தோம்னாலே போதும். அதோட சுக்கு பொடி 500 மில்லிகிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு வெறுகடி அளவு நம்ம சேர்க்கலாம். இவை இரண்டும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதோட பசும்பால் சேர்க்கணும். பசும்பால் சேர்த்து எடுக்கும் பொழுது இது வயிற்றை இரிட்டேட் பண்ணாமல் இருக்கும், வயிறு புண்கள் எதுவும் வராமல் இருக்கும். இது நல்லா கொதித்ததும் பசும்பாலும் தேனும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காய்ச்சலை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் மாந்தத்தினால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். பொதுவாக இந்த வேரோட குணம் பார்த்தோம்னா இது வலியையும் கபத்தையும் கம்மி பண்ணும். வாதம் அதிகமாகிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் கபம் அதிகமாகிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் இது தணிக்கும். தலைவலி, ஜுரம் போன்ற பிரச்சனைக்கு இந்த மருந்து நம்ம பயன்படுத்தலாம். அதே போல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலுக்கு இது சிறந்த மருந்தாக இருக்கும். உடற்புழுக்களோ கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நோயை உண்டாக்கக்கூடிய நுண்கிருமிகளை தாக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுனாலோ, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் போன்ற இன்ஃபெக்ஷன் இருந்ததுனாலோ இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதோட காய்ச்சிய பசும்பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட தேன் சேர்க்கணும். கொஞ்சமாக தேன் விட்டுக்கலாம். சுத்திகரிக்கப்பட்ட வெள்ளை காக்கணம் வேர் பொடி, சுக்கு பொடி, பால் மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து காலை மாலைன்னு 2 வேளைக்கும் நம்ம 3 நாட்கள் எடுத்துகிட்டு வரும்பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் சரியாகும். மாந்தத்தினால் உண்டாகக்கூடிய தொந்தரவுகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் கபம் அதிகரிப்பதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சளி, ஜுரம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, கிளிட்டோரியா டெர்னேட்டியே என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பட்டர்ஃப்ளை பீ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது சங்குப்பூ என்று நாம் தமிழிலே குறிக்கப்பெறுவது. இது ஒரு ஆங்ஸைட்டி என்று சொல்லக்கூடிய பதட்டம், மனப்பதட்டம், இப்படிப்பட்ட நிலையிலே டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய மனக்கலக்கம்,
மயக்கம் இப்படிப்பட்ட நிலையிலே அது நமக்கு மூளைக்கு செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு மைல்டு செடேட்டிவ் என்கின்ற வகையிலே சிறிது மயக்கத்தை கொடுத்து பதட்டத்தை தணிக்கக்கூடிய ஒன்றாக இது மனதுக்கும் மூளைக்கும் பலம் கொடுக்கக்கூடிய ஒரு உரமூட்டியாக டானிக் என்கின்ற வகையிலே பயன் தருகிறது. இதனுடைய இலைகள் ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே இந்த இலைகளை விழுதாக அரைத்து மேல் பற்றாக போடுகின்ற பொழுது விஷக்கடிகள், அதனாலே ஏற்பட்ட வீக்கம், அடிப்பட்டதனாலே ஏற்பட்ட வீக்கம், கட்டிகள் இவற்றையெல்லாம் கரைக்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. காய்ச்சல் என்று சொல்லுகின்ற நிலையிலே இதனுடைய பூக்களையும் இலைகளையும் நாம் தீநீராக பயன்படுத்துகின்ற பொழுது காய்ச்சலை தணிக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. அதோடு கூட இந்த மேல் இன்ஃபெர்டிலிட்டி, ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய இரு பாலருக்கும் ஏற்படக்கூடிய குழந்தை பேரின்மை என்கின்ற மலட்டுத்தனத்தை போக்கக்கூடிய ஒன்றாக இதனுடைய பூக்கள் ஒரு அற்புதமான மருந்தாகி குழந்தை பேற்றை தரக்கூடியதாக விளங்குகிறது. இதனுடைய வேரை நாம் தீநீராக பருகுகின்ற நிலையிலே த டைஜஸ்டிவ் என்கின்ற செரிமான கோளாறுகளை போக்கக்கூடிய ஒன்றாக, செரிமானத்தை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே விஷக்கடிகளுடைய விஷத்தை போக்கக்கூடிய ஒன்றாக இதனுடைய வேர் கஷாயம் நமக்கு பயன் தருகிறது. இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களை உடைய இந்த சங்குப்பூ பூஜைக்கு உகந்த ஒன்றாக, குறிப்பாக சிவனுக்கு உகந்த ஒன்றாக விளங்குகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. இங்கே சங்குப்பூ செடியினுடைய வேரோடு ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய சுக்கு நாம் சேர்த்திருக்கின்றோம். சுக்கு ஒரு அருமருந்தாக நாம் பார்த்திருக்கின்றோம். வாத பித்த சிலேத்துமங்களை போக்கக்கூடிய ஒன்றாகவும், வாயுவை குறிப்பாக அகற்றக்கூடிய ஒன்றாகவும், செரிமானத்தை தூண்டக்கூடிய ஒன்றாகவும் விளங்குவது சுக்கு. இந்த சுக்கோடு சங்குப்பூ செடியினுடைய வேரை சேர்த்து இங்கே பால் சேர்த்து தேன் சேர்த்து பானமாக வைத்திருக்கிறோம். இதை அந்தி சந்தி என்று இருவேளை நாம் பருகி வருகின்ற பொழுது எல்லா பலன்களையும் நமக்கு இது தந்து மலட்டை போக்குகிறது, செரிமானத்தை சீர் செய்கிறது, மூளை நரம்புகளுக்கு பலம் தருகிறது, ஞாபக சக்தியை போக்குகிறது, காய்ச்சலை தணிக்கிறது, வலி வீக்கத்தை குறைக்கிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, சங்குப்பூ செடி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.